ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூலர் மெத்தட் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்த இதில் பார்க்கும்போது மாடிஃபைடு யூலர் ஓகேவா இருக்க டெய்லி சீரிஸ் நம்ம பார்த்துட்டு வந்தோம். யூலர் மெத்தட்ஸை பற்றி எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம், அதில் வர ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி பண்ணணும், அதோட ப்ரொசீஜர் என்ன, ஸ்டெப்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து மாடிஃபைடு யூலர் மெத்தட். இப்போ யூலர் மெத்தடுனா நமக்கு ஃபார்முலா தெரியும், லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மாடிஃபைடு யூலர் மெத்தட்ஸ் அதுக்கும் சில தனிப்பட்ட ஃபார்முலா உண்டு, அதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த மெத்தட்ஸ் வரல, இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்னதுதான். முதல்ல என்ன செய்யணும், கொடுத்த டேட்டாவை எடுத்து எழுத தெரியும். என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்கிறாங்க, இதை நம்ம செப்பரேட்டாக கொண்டு வந்துட்டோம்னா ஸோ எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம், நம்ம கண்டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, யூசிங் மாடிஃபைடு யூலர் மெத்தட் find y of 0.1 and y of 0.2 if dy by dx equal to x square plus y square comma y of 0 equal to 1. Right? Right. So given given கொடுத்த டேட்டா பூரா எடுத்துறது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, dy by dx. dy by dx நம்ம எப்படி எழுதலாம்னா f of x, y எழுதலாம். அப்ப f of x, y equal to x square plus y square. x square plus y square. ரைட்டா? இங்க வரும் y of 0 equal to 1. நான் உள்ள என்ன சொல்றேன், இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம்னா உள்ள இருக்கிற வேல்யூ x வேல்யூ, வெளியே இருக்கிற வேல்யூ y வேல்யூ. அதாவது பிராக்கெட் உள்ள இருக்கிற வேல்யூ x, x ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்ப x ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து x நாட்னு சொல்லலாம். அப்ப x நாட் 0, y வெளியே இருக்கு y வேல்யூ, y ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ y நாட் ஈக்குவல் டு 1. ரைட், இதோட முடியுமா? முடியாது. இன்னும் ஒண்ணே ஒன்று இருக்கு, and h ஈக்குவல் டு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இல்லை கவனிங்க, இதுக்குள்ள இன்டர்வல் என்ன, இது கண்டுபிடிக்கணும். இது அடுத்தடுத்த நம்பர். அப்போ 0.1க்கும் 0.2க்கும் இன்டர்வல் என்ன, 0.1. 0.1 0.1 கொடுத்தப்போ ஸ்டெப் இன்டர்வல் h ஈக்குவல் டு 0.1. ஓகேவா? ரைட், இது கொடுத்ததை நம்ம எடுத்து எழுதிட்டோம். சரி, என்ன கேட்டிருக்கிறாங்க, ஃபைண்ட் y of 0.1 y of 0.2 கேட்டிருக்கிறாங்க. ரைட் தான். இப்படி வச்சுக்கிறதுனா கன்ஃபியூஸாக இருக்கும். அப்போ கொடுத்த எல்லா டேட்டாவையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்போ டேபிள் ஃபார்மேட்டுக்கு போது நல்லா கவனிங்க, dx y. எக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, எக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ x நாட் 0, அடுத்து 0.1, அடுத்து 0.2. அப்போ எக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ x நாட், இது x நாட், இது x1, இது x2. ஸோ அப்படியே கரஸ்பாண்டிங் எங்க எழுதலாமா, இது y நாட், இது y1, தென் இது y2. ரைட்டா? அப்போ y நாட் வேல்யூ என்ன, y ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ 1. இது என்ன, இது என்ன வரும், இதான் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு என்ன, அதாவது மீனிங் என்ன, y1 y2 என்ன, y1 வேல்யூ y2 வேல்யூ என்ன. x1 கொடுத்துட்டாங்க, உள்ள இருக்கிறது எல்லாமே நான் x வேல்யூன்னு சொன்னேன், உள்ள இருக்கிற x வேல்யூ. ஸோ வெளியே இருக்கிற y வேல்யூ என்ன வரும், இந்த ரெண்டு y1 y2 தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ கொடுத்த டேட்டாவை நம்ம டேபிள் ஃபார்மேட்டுக்கு எடுத்தோம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கிட்ட தெரிஞ்சிடும். ஓகேவா? ரைட், இப்போ வாங்க ஃபார்முலா போமா, by modified Euler method. Modified Euler method. So formula எழுதலாம், yn plus 1 yn into h into f of xn plus h by 2 comma yn plus h by 2 f of xn comma yn. Bracket h by 2. இதுதான் ஃபார்முலா. ஸோ yn plus 1 equal to yn plus hf h into f of xn plus h by 2 comma yn plus h by 2 f of xn comma yn. ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன வேணும், y நாட் நமக்கு தெரியும், நம்ம என்ன வேணும், y1 வேணும், y1 வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேஸ் 1 அப்படி போடுங்க, கேஸ் 1
என்ன இப்போ நம்ம ஒய் ஒன்று வேணும் அப்படிதானே? அப்போ இதுல n ஈக்குவல் டு என்ன வேல்யூ போட்டு அந்த இடம் ஒன்னா மாறும்? n ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணா ஒய் ஒன் ஆயிருமா? ஏன்னா ஒய் ஒன் வேணும். ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் அதை ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ புட் n ஈக்குவல் டு 0. புட் n ஈக்குவல் டு 0. அப்ளை பண்ணாங்க என்ன வரும்? y1 0. சரி y1 ஏன்னா 0 தானே, 0 plus 1 1 தான். y1 ஈக்குவல் டு y0 plus h into f of x0 plus h by 2 comma y0 plus h by 2 into f of x0 comma y0. ஓகேவா? கிடைச்சிட்டு இப்போ தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அப்ளை பண்ண முன்னாடி என்ன இருக்குல்ல, இது தனியாக ஃபைன் பண்ணிச்சுக்கணும். இது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட். இன்னும் இதை மட்டும் கொண்டு வாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட். நல்லா கவனிங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் என்ன வரும்? எக்ஸ் நாட் ஸ்கொயர் பிளஸ் ஒய் நாட் ஸ்கொயர். எழுதலாமா? எக்ஸ் ஒய் எப்படி எழுதுனா, அப்போ எக்ஸ் நாட் ஒய் நாட்டை அதே ஃபார்மெட்லாம் கொடுத்து அதே ஃபார்மெட் எழுதும்போது எக்ஸ் நாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் நாட் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன? எக்ஸ் நாட்டோட வேல்யூ 0, ஒய் நாட்டோட வேல்யூ 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 1. இந்த இடத்துல நம்ம 1 அப்ளை பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட்டோட வேல்யூ என்ன? 1. அப்போ 1 அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் சொல்லலாமா? இப்போ y1 ஈக்குவல் டு ஒய் நாட் வேல்யூ என்ன? 1. h ஓட வேல்யூ என்ன? 0.1. f of x நாட் வேல்யூ என்ன? 0. இதோட வேல்யூ என்ன? 0.1 divided by 2. கமா y நாட் வேல்யூ 1. h வேல்யூ 0.1 divided by 2. இதோட வேல்யூ என்ன? f of x நாட் y நாட் போடலாம், நம்ம 1 போடலாம். நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது y1 ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சிம்பிளிஃபை பண்ணும்போது y1 ஈக்குவல் டு 1 plus 0.1 f of 0.1ல பாதி என்னது? 0.05. 0.05. 0க்கு வேல்யூ இல்லை, இதை மட்டும் தான் பார்ப்போம். அதை பதிக்கணும். இங்க 1 plus 0.05 வருமா? 1 plus இதோட வேல்யூ என்ன? 0.0. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா நம்ம ஸ்ட்ரெயிட் எழுதிடலாம் 1.05. 1.05. ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்க, எக்ஸ் இது ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இது எக்ஸ் ஒய். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இது எஃப்ல எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இருக்க பிளேஸ்ல என்ன இருக்கு? 0.05 இருக்கு. ஒய் இருக்க பிளேஸ்ல 1.05 இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து y1 ஈக்குவல் டு 1 plus 0.1 என்ன பண்ணலாம்? 0.05 whole square plus 1.05 whole square. ஓகேவா? தயாரிச்சியா? இப்போ நீங்க ஈஸியாக நினைச்சலாம். இது நீங்க கால்குலேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா y1 ஈக்குவல் டு 1.1105. இது அழகா நீங்க கால்குலேட்டர்ல இப்படியே டைப் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 1.1105. இது y1ஓட வேல்யூ. ஓகே, y1ஓட வேல்யூ வேணும். நெக்ஸ்ட் நம்ம கேஸ் 2ல y2ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து கேஸ் 2. கேஸ் 2ல வந்து நமக்கு என்ன வேணும்? y2 வேல்யூ ஃபைண்ட் பண்ண அப்புறம் அப்போ y2 வரணும்னா அந்த இடத்துல 2 வரணும்னா n ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? 1 போடணும். அப்போ 1 + 1 2 வரும். அப்போ n ஈக்குவல் டு 1. ஓகே, போட்டீங்கன்னா y2 ஈக்குவல் டு y1. ஆனால் n ஈக்குவல் டு 1 தான் போடுறோம். அப்போ y1 2 h இன்டு f ஆஃப் x1 ப்ளஸ் h பை 2 கமா yn ப்ளஸ் h பை 2 f ஆஃப் x1 கமா y1. ரைட்டா? சரி, அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா கவனிங்க, y1 இருக்குல்ல, இதோட வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சுக்கணும். இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டா f ஆஃப் x1 கமா y1. அப்போ f ஆஃப் xy எப்படி எழுதலாம்? x1 ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் எழுதலாம். இதை x1 ஸ்கொயர்
x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர். அப்போ x1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? x1 என்ன இருக்கு? 0.1. 0.1 ஹோல் ஸ்கொயர் 0.1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஓட வேல்யூ என்ன? 1.1105. 1.11 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.1 ஸ்கொயர் இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம கிடைக்கு வந்து 1.2432. 1.2432 நீங்க செக் பண்ணிடுங்க. ரைட்டா? 1.2432 இது என்னது? f of x1, y1 ஓட வேல்யூ. x1, y1 ஓட 1.2432. இதுல ஸ்ட்ரெயிட்டா அப்ளை பண்ணிடலாம், அதுக்காக சொன்னேன். இப்போ y1 ஓட வேல்யூ என்ன? y1 ஓட வேல்யூ 1.1105 தெரிஞ்ச வேல்யூ அப்ளை பண்ணலாம். h ஓட வேல்யூ வந்து 0.1. f of x1 ஓட வேல்யூ வந்து 0.1. x1 இந்த பாக்ஸ் வந்து எடுத்து எழுதிட்டோம். x1 ஓட and h ஓட வேல்யூ வந்து 0.1 by 2. h ஓட வேல்யூ 0.1 இருக்குல்ல, பிளஸ் சரி. அப்போ கமா yn. yn ஓட வேல்யூ வந்து என்னது? y1 தானே சார்? 1 வரும்னா y1. ஓ y1. ஸோ y1 ஓட வேல்யூ வந்து 1.1105. ரைட். அடுத்து h by 2. h னா 0.1 divided by 2 இன்டு என்ன போடலாம்? f of x1 y1 பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 1.2432 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தெரிஞ்ச எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ணலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கவனிங்க, 1.1105 ப்ளஸ் 0.1 இங்கே எஃப் ஆஃப் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.15 வரும். சரி, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட்டர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.1727. ஓகேவா? இது 0.15, இது 1.1727. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். கால்குலேட்டரில் நீங்கள் போட்டு பாருங்க. ஓகேவா? வெரி சிம்பிள் தான். ஒன்லி அடிஷன் மல்டிபிகேஷன் தானே, ஈஸியாக வந்துடும். ரைட். இப்போ இது எக்ஸ் ஆகும், இது ஒய்யானு கன்சிடர் பண்ணிக்கிட்டா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பேட்டர்னில் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும்போது 1.1105 ப்ளஸ் 0.1. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 0.15 whole square plus 1.1727 whole square. எழுதலாமா? இது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா y2 வேல்யூ வந்து 1.2503. ஓகேவா? 1.2503 கிடைக்கும். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? டேட்டாவை எடுத்துறது தெரியணும். என்ன கேட்டிருக்கிறாங்க, ஸோ என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து என்ன செய்யலாம்? ஒரு பாக்ஸாக கொண்டு வரும். ஒரு பாக்ஸை கொண்டு வரும்போது அதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ y1 கேட்டதுனால நம்ம ஃபார்முலா காமன் ஜென்ரல் ஃபார்முலா இது என்ன செய்யணும்? n = 0 அப்ளை பண்ணி y1 கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல y2 கேட்டதுனால n = 1 அப்ளை பண்ணி y2 ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பிளேஸ்ல வர வேல்யூ இந்த இடத்துல என்ன வரும்? 1.1105 வரும். அந்த இடத்துல 1.2503 வரும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூலர் மாடிஃபை மெத்தட் ரொம்ப ஈஸி தான். அடிக்கடி கேட்குறாங்க கொஸ்டின்ஸ். இன்னொரு கிளாஸில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தோட மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.